வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நட்புடன் பானு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்வீட்டான சந்திரகலா வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். சந்திரகலா ஸ்வீட்டுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 50 கிராம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உதிரி உதிரியாக பிசைந்துக்கலாம். கையில் பிடிச்சா வரணும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைந்துக்கலாம். அழுத்தி பிசையாமல் சாஃப்டாக பிசைந்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப்புக்கு 1 கப் மைதா மாவுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை முழுகும் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கேசரி கலர் கலந்துடலாம். இது பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சுகர் சிரப் கெட்டியாகாமல் இருக்க லெமன் ஜூஸ் 3 ட்ராப்ஸ் விட்டுறலாம். சந்திரகலாவுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃப்புக்கு 200 கிராம் சுகர் இல்லாத பால்கோவா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் சுகரை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், பாதாம், முந்திரி, பிஸ்தாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து சாஃப்டாக பிசைந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ண மைதா மாவை பூரி அளவை விட சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக திரட்டிக்கலாம். எல்லா மாவையும் திரட்டி எடுத்தாச்சு. இப்போது ஸ்டஃப் பண்ணிடலாம். திரட்டின மாவில் ஓரம் பிரியாமல் இருக்கிறதுக்காக எல்லா கார்னர்லேயும் தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்டஃப் வச்சு சைடில் ப்ரெஸ் பண்ணி விட்டு உள்ளார மடித்து அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா மாவையும் ஸ்டஃப் பண்ணிடலாம். எல்லா மாவையும் ஸ்டஃப் பண்ணியாச்சு. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சிவக்கிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கலாம்.
எல்லா சோமோஸையும் பொரித்து எடுத்தாச்சு. சோமோஸை சுகர் சிரப்பில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சந்திரகலா ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய ஆரம்பம். நன்றி.